வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா கியோ திருப்பதில ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜசுவாமி சவுல்ட்ரிஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ புதுசா காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்கல்ல, ஸ்ரீபாதம் அச்சுதம், அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் தான். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எடுத்த வீடியோ இது. நல்லா அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க கிட்ட போய் நம்ம வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. ஃபுல்லா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன்ல எண்டிங்ல பேக் சைடு 6th பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணேன். இந்த 6th பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா இந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ்க்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எக்ஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க, என்ட்ரன்ஸே வச்சிருக்காங்க. நான் இத்தனை வாட்டி போயிருக்கேன் அந்த பக்கம்லாம். ஆனால் நான் அந்த என்ட்ரன்ஸ் கவனிக்கல. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதாவது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு சைடு ஃப்ரண்ட் எப்படி எலிவேஷன் இருக்கோ என்ட்ரன்ஸு, அதே போல் இந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ் கூட பேக் சைடில் 6th பிளாட்ஃபார்மில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு பார்த்தோம்னா விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷனு, இந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ், இது மூணும் ஒரே இடத்துல லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. செப்பரேட்டாக தெரியல. இங்கே தெரியுது பாருங்க, இந்த எல்லோ பில்டிங் இதுதான் என்ட்ரன்ஸ், பேக் சைடு என்ட்ரன்ஸ். இது 6th பிளாட்ஃபார்மில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா தெரியுது பாருங்க அந்த ரோடு. அது வெளியே வந்தோம்னா நேராக ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். எக்ஸலேட்டரும் வச்சிருக்காங்க, ஸ்டெப்ஸும் வச்சிருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ், இது மூணும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 6th பிளாட்ஃபார்ம் நானே இன்னைக்கு தான் கவனிச்சேன். நான் ரோட் சைடில் தான் ஜென்ரலாக அப்படி வண்டியில் போகும்போது பார்த்துட்டே போவேன். இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த 6th பிளாட்ஃபார்ம் பக்கம் மேலே ஏறி பார்த்துட்டு வரலான்னு போனேன். பார்த்தா என்ட்ரன்ஸே இருக்கு. போய் நான் இறங்கி அந்த என்ட்ரன்ஸ் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. சார் அங்கே ஒரு செக்யூரிட்டி ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள வீடியோலாம் எடுக்கல, அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அந்த என்ட்ரன்ஸ் உள்ளெல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 6th பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்ரீபாதம் அச்சுதத்துக்கு என்ட்ரன்ஸ் லிங்க்ன்றது நல்லா வசதியாக இருக்கு. நம்ம வந்து ட்ரெயின் ஏர் அப்படி இருந்தாலும் சரி இப்படியே வந்துடலாம். மெயின் ரோட்லேருந்து அச்சுதம் காம்ப்ளெக்ஸ்க்கு ஆட்டோலெல்லாம் போக தேவையில்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த விஷ்ணு நிவாசத்துலேருந்து அந்த எக்ஸலேட்டரில் ஏறினோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜ் மேலே வந்துட்டு பிரிட்ஜ் மேலேருந்து இங்கே எக்ஸலேட்டர் ஏறி ஸ்ரீபாதம் அச்சுதத்துக்கு போயிடலாம். ஸோ அது போல் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. டிடிடி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த பிரம்மோற்சவம் டைமில் ஏபி சிஎம் வருவார்ல, அவர் கையால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒர்க் பார்க்கத்த இன்னும் இருக்குது. ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இன்னும் இருக்குது. ஒர்க் மாத்திரம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முடியுமான்றது தெரியல. ஆனால் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. இங்கே தெரியுது பாருங்க இந்த ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக நேராக அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் ரயில்வே ஸ்டேஷனு பேக் சைடு என்ட்ரன்ஸ். இது இந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் பேக் சைடில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. நல்லா இருக்கு, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனிங் எப்போ, இதில் எப்படியோ சர்வதர்ஷனம் டோக்கன் கூட இங்கே இஷ்யூ பண்ணுவாங்க. எப்படியும் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ கூட இங்கே இருக்கும். ஒரு 10,000 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இங்கே கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் பக்தர்களுக்கு. இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் 6th பிளாட்ஃபார்மில் அந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். இது 6th பிளாட்ஃபார்ம், லாஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த லாஸ்ட் பிளாட்ஃபார்மில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா எல்லாமே அந்த ஸ்ரீபாதம் அச்சுதத்துக்கு சம்மந்தப்பட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்க என்ட்ரன்ஸ். இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். அது அந்த ஸ்ரீபாதம் அச்சுதம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் இது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.